எப்படி எழுதுவோம்? 1s2 2s2 1s2 ஆர்பிட்டல் மட்டும் தான் இது. சரி, ஆர்பிட்டல் நம்ம சொல்லுவோம். 1s2 2s2 2p3. வெரி குட். அப்ப கரெக்ட்டா எத்தனை இருக்கு? 7. நைட்ரஜன் வந்து எத்தனை வந்துச்சு? 7 இருக்கு. சரி, இத வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பவுமே என்ன செய்யணும்? மேல இருக்கக்கூடியதுல எலக்ட்ரான் வந்து சுத்தி வரும்போது அது இரட்டை எலக்ட்ரான்கள் வந்து இந்த 4ல மேக்ஸிமம் வேலன்ஸ் எவ்வளவு இருக்கு கேக்குறேன்? 4. அப்ப 1 2 3 4 எத்தனை ரைட் ஆர்டர் இருக்குது? ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன இருந்துச்சு? 2 முடிஞ்சு வெளிவட்ட பாதையில எத்தனை இருக்கு? 5 இருக்கு. அப்ப எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 2 4 5. சரியா? சரி, இது வந்து என்னது? நைட்ரஜனோட லூயிஸ் வடிவமைப்பு. நைட்ரஜனோட என்ன வடிவமைப்பு? லூயிஸ் வடிவமைப்பு. சரியா? சரி, அதுக்கடுத்து கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் அப்படின்னா 1 2 3 4 ஆக்சிஜனுக்கு வந்து 1 2 3 4 5 இன்னும் 8 ஒன்று வாழ்க்கை போட்டுருக்க. ரைட்டா தப்பா? நான் போட்டது 2 போட்டது ரைட்டா தப்பா? கரெக்ட். ஏன் அப்படின்னா கார்பன் தானே அணியுது 6. அப்போ ஃபுல்லா 2 ஃபுல்லா எத்தனை இருக்கு? 4 இருக்கு. 4 போட்டுங்களா? வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து ஆக்சிஜன் எத்தனை? 8. உள்ள வந்து 2 ஃபுல்லா என்னது இருக்கு? மிச்சம் 6 இருக்கு. 2 4 6. எப்பவுமே என்ன செய்யணும்? மேல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கீங்களா? 1 2 3 4 5. சரி, எதாவது லூயிஸோட வடிவமைப்பு. லூயிஸோட வடிவமைப்பு. அதுக்கடுத்து வந்து ஹீலியம். ஹீலியத்துக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எத்தனை இருக்கு அணுகுமே? ஹீலியத்துக்கு 2. இந்த 2 வந்து நான் என்ன எழுதணும் அப்படின்னா 1 2 தான் எழுதணும். ஆனா இது மட்டும் என்ன விதிவிலக்கு அப்படின்னா இதை வந்து தனித்தனியாக என்ன செய்ய முடியாது? பிரிச்சு எழுதக்கூடாது. ஒரு தனித்த இரட்டை எலக்ட்ரான்களாக தான் எழுதணும். சரியா? தனித்த இரட்டை. தனித்த வினைப்பு அப்படின்னு இருக்கு. தனித்த அப்படின்னா வினையில ஈடுபடாம எலக்ட்ரான் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். வினையில வந்து என்ன செய்யுது? ஈடுபடாம 2 எலக்ட்ரான்கள் இருக்கு. வினையில பிணைப்பு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பிணைப்புகள் ஏற்படுத்தி இது இதோட இணையும். அதுவும் பிணைப்பு அர்த்தம். சரியா? சரி, இது வந்து விதிவிலக்கு எப்படி இருக்கு? தனித்த 2 எலக்ட்ரான்களா இரட்டையாக இருக்குது. சரியா? சரி, அதுக்கடுத்து இதை வந்து எண்ம விதியில வந்து குறிப்பிட்டிருக்காரு. சரியா? எண்ம விதியிலையும் குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கடுத்து வந்து சகப்பிணைப்பு பாரு. சகப்பிணைப்பு சகப்பிணைப்பு ஆல்ரெடி என்ன சொல்லிருங்க? எலக்ட்ரான்கள் வந்து இங்க இருந்து என்ன செய்யறாங்க? உலோகம் எதுல வரும்? உலோகம் தானே வரும். உலோகம் தானே வரும். எப்படி? அயனி பிணைப்பு எல்லாமே உலோகம் தான் வரும். இது என்னடா? கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அப்ப என்ன இருக்கு? ஒரு உலோகத்தோட வினைபுரியும். இல்ல ஒரு உலோகம் என்ன செய்யுது? அளவோடையும் வினைபுரியும். சரியா? எது வந்து
ஆக்சிஜன் அதுக்கு சொன்னாரு N2. இதை வந்து எப்படி பிணைக்கும்? ஹைட்ரஜன் வந்து 2. ஹைட்ரஜன் வந்து எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அது வந்து பிணைப்பு